பாண்டியன் ஷோ சீரியல்ல இப்ப மீனாவும் அந்த கோயிலுக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணனோட பைக்கு கிட்ட. இப்ப தங்கமயில் கிட்ட திட்டிப்புட்டு வெளியில வர்ற சரவண மீனாவ பார்த்துட்டு, "ஏம்மா நீனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தங்கமயிலோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னைய நான் எவ்வளவு நம்புனேன். நீ அப்பாவையும், அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஏதாச்சும் பேசுறதுக்கு கூப்பிடுறேன்னு நினைச்சு தானே வந்தேன். இப்படி பண்ணிட்டியேம்மா" அப்படின்னு தங்கமயில திட்டினது மட்டும் இல்லாம, இப்ப மீனாவையும் திட்டிப்புட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போயிட்டு, நம்ம மீனா தங்கமயில் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நம்ம தங்கமயில் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தங்கமயில அழைச்சுக்கிட்டு நம்ம மீனா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயிலோட அப்பா, அம்மா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. எப்படியும் மாப்பிள்ளைய பார்த்து பேசி சமாதானப்படுத்தியிருப்பாப்ல. வீட்டுக்கு அப்படியே போயிடுவாளா, இங்க வந்துட்டு போவாளான்னு தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, எங்க தங்கமயில, மீனாவும் ஏமாந்து போய் வராங்க. அதுக்கப்புறம் என்ன தங்கமயில் எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போயிடுச்சு. பின்னாடியே மீனாவும் போனதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் ஒரு அதிரடி இத எடுக்குறாங்க, முடிவு எடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் போய் கெஞ்ச போறதில்ல. அவரு எனக்கு வேணவே வேணாம். எப்ப என்னைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரோ, இதுக்கப்புறம் அவர்கிட்டலாம் நான் போறதா இல்ல. நான் அந்த குடும்பத்துக்கும் போறதா இல்ல. நான் என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கிட்ட நம்ம தங்கமயில் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நான் கன்சீவா இருக்கிற விஷயத்த எப்படியும் அவர் வீட்டுக்கு சொல்ல போறதில்ல. நீயும் வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்க போய் இதெல்லாம் முடிய போகுதுன்னு.